ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம துபாயில் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி 25 திரம், நம்ம இந்தியன் ருப்பிக்கு 575. நம்ம வாங்கியிருக்க ஃபிஷ் கிங் ஃபிஷ்ஷு. அதுக்காக ஒரு சட்டியில் நீங்கள் பச்சை மிளகா ஒரு 3 போட்டுக்கோங்க. சட்டியில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது மிளகு கறி, ஓகே, அதாவது கேரளா ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இஞ்சி, பூண்டு அதோட விழுது போட்டுக்கோங்க. ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நல்லா கையில் இது மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது மூணையும் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடுங்க. கொஞ்சோண்டு புளி வச்சுருந்திங்கன்னா போதும், ரொம்ப போட தேவையில்லை. மாங்காய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மாங்காய் போடலாம், புளி தேவையில்லை. மாங்காய் இல்லாதனால நான் இப்போ புளி போடுறேன். கலந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணியை ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றி முடிச்சுட்டு உப்பை போட்டுட்டு நல்லா கலக்கி எவ்வளோ ஃபிஷ் இருக்கோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுட்டு, ஏன்னா இது கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிஷ் போட போகிறோம். ஓகே, இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மெதுவாக வற்றினதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் வச்சுருக்கத கழுகி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம சட்டியில் போட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வற்றி இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த ஃபிஷ்ஷை இதில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதில் பாருங்கள் உப்பு கம்மியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி வச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து நீங்கள் ஊற்றுங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வரவிட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், மேலே பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு இது மாதிரி போட்டு இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.